ஜெயப்பிரியா. சொல்லுங்க மாமா. நாரதரா எங்க இருக்கிறார்? வெள்ளச்சாமி கிட்ட போக்கு போச்சு. என்ன எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அது வந்து போயிருவாருன்னு சொல்லு. சாமி எங்க ஐயா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி உங்களுக்கு விடலாமா? இதுல ரொம்ப வீக்கு போல இருக்கு. இருந்தாலும் நல்ல அவருக்கு சௌரியமா காலை விரிச்சு விடுது. ஆடி பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட கால வாழ வேண்டும். எனது வாழ்த்துக்களை உரித்தாக. அப்படியே காத்திய மாச நாய் மாதிரி எனக்கு இப்படித்தான் நடக்கும். அந்த மாதிரி ஓமையில வந்து விழுகுது. அதுக்கு என்ன அவுத்து விட இல்ல இல்ல அப்பனாச்சும் எதுவும் போய் என்கிட்ட யாருக்கிட்ட அந்த பிள்ளைகிட்ட தான் போகணும். இப்ப என்ன மாத்தி விட சொல்றியா? அவங்ககிட்ட இங்க வா இங்க வா. ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். எரும மாடு தள்ளிக்க. பற்றிய விவரங்கள்லாம் தெரிஞ்சு உங்களை பற்றிய விவரங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளணும். என்னை பத்தியா? இந்த நாடகத்திலே முருகன் யார்? முருகனுடைய தாய் தந்தை யார்? எப்படி தோற்றுவிக்கப்பட்டார்? பேசுகிறோமா? பேசுகிறோம் சாமி. ஓச்சு செனக்கு அலையுது. இந்த நாடகத்திலே வந்துரும் வள்ளியார், வள்ளியுடைய தாய் தந்தையார் எப்படி தோற்றுவிக்கப்பட்டார்? பேசுகிறோமா? என்ன வெத்தலை வாக்கா? நீ தான் இடைஞ்சலா இருக்க, போய் தோல. இந்த நாடகத்திலே வயரை பிடிச்ச வாக்கில் கடி. நாரதர் யார்? இந்த உயிரை வச்சிருக்கிற நாரதர். இந்த மாத்திரை உனக்கு எப்படியா கிடைச்சிச்சு? அவருக்கு வெறி வந்துருச்சு. லைட் வெளிச்சத்துல இருக்க கூடாது, இருட்டுக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சுத்தம் சாமியாரே இந்த கதியாக்கி போச்சு. என்னடா அந்த மரத்துக்கு கீழே அந்த புள்ள நிக்குது, எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காரா? என்னடா இவன் வேற உள்ள கடந்து வர்றான்? இந்த நாடகத்திலே எப்படி சாமி நல்லா இருந்துச்சா டேஸ்ட்? தங்கச்சி இந்த பிள்ளைய தப்பா நினைக்கிறியா? அப்படி சொன்னதுனாலதான் இது தப்புச்சு. இல்லைன்னா வாயை திறந்து அதெல்லாம் கிடையாதுயா. அந்த புள்ள டெஸ்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாதமின் ஜீவன். ஹலோ. தானம் தந்த தானம் தந்த தானம் தந்த தானம் பந்தம் ராக பந்தம் முந்தம் சந்தம் தந்த சொந்தம் கோலையில் வேறென்ன சேரி தேவனை அந்த பாரி இந்த பந்தம் ராக பந்தம் முந்தம் சந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம்
நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அழைத்த காரணம் அவர்தான் அழைத்து வாருங்கள். வாருங்கள் சுவாமி. எதுக்கு வந்திருக்காரா? ஆசீர்வாதம் பண்ண. நீங்க வாங்குனீங்களா இல்லையா? வாங்கிட்டேன். ரொம்ப கொஞ்சம் சும்மா ஒரு முக்கால் வாசி. வாங்கலையா? ஒண்ணுமே தெரியாது. யார் இவர்? நான் தேவலோகத்திலிருந்து வரவேற்பு கொடுப்போமா? குடும்பம் குடும்பம் நான் பாத்துக்கிறேன். என்ன நடந்தாலும் வருக வருகவே வணக்கங்களே. வருக வருகவே வணக்கம். குருநாதருக்கு நீதியோட ஆசானம் உண்மை நேர்ந்திருக்க போது வாசகம் பாருங்க. பொய்க்கு போய்
இப்படி இருந்தா என்ன கதி ஆகும்? அதை பார்த்துக்கிட்டு இதை உடைச்சிட்ட. அத பார்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னையே நான் புருஷங்கிற பேருக்கு தான் வச்சிருக்கேன். நீ வேற. அடுத்த பிறவில பாரு. இந்த கடவுளா பார்த்து வாயை இழுக்க வச்சுட்டான் பாருங்க. யாரு இழுக்க வச்சா? கடவுளு. கடவுளா? நீங்க வந்த வேலை என்னாச்சு? அவர் சொன்ன மாதிரி இதை பார்த்துக்கிட்டே அதை அடிச்சு நெளிச்சு விட்டீங்களே. ரெண்டு இளநிய பாரு. இங்க அடிக்க முடியலைங்கிறக்காண்டி அங்க அடிச்சிட்டீங்க. அப்பா. ஆனா ஒரு வைத்தியருக்கே வைத்தியம் பார்த்த ஒரே ஆள் நீங்க தான். வைத்தியம் பார்த்தா கேட்காது. பாத்துமா போயிட்டு வாங்க. சென்று வாருங்கள். இப்படி நெளிக்காத ஒன் சைடு இழுத்துக்கும். போ வாய் மேல நினைச்சியா இத? நல்லா இருக்கும் டேஸ்ட். போயிட்டு வரேன். டாரு. ஆஹா. அப்படியே ஆகுங்க. எல்லாருக்கும் நல்லா சரியா இருக்கும் சொல்லியா?